நிறைய ஆற்றல் உள்ளவர், நிறைய வாசிப்பு உள்ளவர். அவர் என்னன்னா ஒரு தலைப்பில் பேசப்பட்டால் 100 விஷயங்களை அவர் சொல்லுவார். ஆனாலும் இன்றைக்கு அவரை நான் பேச அழைக்கிறேன். ஏற்புரை வியட்நாம் அழைக்கிறது. சார்பாக பேசுவதற்கு அவரை அழைக்கிறோம். இந்த இனிய நிகழ்வின் தலைவர் வணக்கத்திற்குரிய நிமோஷினி அவர்களே, மருத்துவ தியானம் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதிய டாக்டர் நடராஜன் பெருமாள் அவர்களின் நூலினை மிக சிறப்பாக இங்கே நமக்கெல்லாம் புரியும்படி பேசிய முனைவர் தமிழ் மணவாளன் அவர்களே, அதேமான் நெடுமான் அஞ்சி என்கின்ற வரலாற்று புதினத்தை மிக அற்புதமாக இங்கே உரையாற்றிய கலைஞர் ரேகா அவர்களே, என்னுடைய நூலை வியட்நாம் அழைக்கிறது என்கின்ற இந்த பயண கட்டுரை நூலை மிகவும் சிறப்பாக இங்கே பேசிய கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பிரியா வெங்கடேசன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாமதமாக வந்ததற்காக. தவிர்க்க முடியாத ஒரு வேலை குறுக்கிட்ட காரணத்தினால் நான் வீடு வந்து சேர்வதற்கே நேரமாகிவிட்டது. அங்கிருந்து அடித்து பிடித்து வந்தேன். நேற்று ஒரு நாவல் வெளியீட்டு விழா, அது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நான் போயிட்டேன். வாழ்வும் வசப்படும்னு ஒரு அற்புதமான நாவல், சின்ன நாவல், 130 பக்கத்தில். அது மிகச்சிறந்த நாவல். அந்த நாவலை வெளியிடுகிற வாய்ப்பை எனக்கு தான் கொடுத்தார்கள். வெளியிட்டு அதை குறித்து பேச வேண்டிய ஒரு பணி இருந்தது. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாலே நான் போயிட்டேன். எழுத்தாளர் எனக்கு பின்னால் 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்தார். இங்கே தரங்கை செந்தில், நம்ம தரங்கம்பாடி ஊரை சேர்ந்தவர். இங்கே பெரம்பூரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் அறிமுகமானார். அவருடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்து அவர் நூலகர் செல்வத்திடம் அணுகிய போது நூலகர் செல்வம் அவரை சோலை தமிழினியிடம் ஆற்றுப்படுத்த, சோலை தமிழினியன் அவரை என்னிடம் அனுப்ப, அது வாசகர் வட்டத்தில் வெளியிடுவதாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட காரணத்தால் அங்கே நூலகத்தில் இடம் கிடைப்பது அரிது என்று நினைத்து நேற்று நடந்த ஒரு விழாவிலே இந்த நூலை வெளியிட்டு மிக சிறப்பாக ஏறக்குறைய 30 பேருக்கு மேலே அவங்க உறவினர்கள், நண்பர்கள், அவங்க ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. மிகச்சிறந்த நாவல். இதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம பிரியா வெங்கடேஷனுடைய வரவேற்புரையை நான் கேட்கவில்லை என்பதுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மிக அற்புதமான விஷயம் என்னென்னா, அது ஒளிப்பதிவு, சுருதி ஒளிப்பதிவு பண்ண அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரியா வெங்கடேஷனுடைய புத்தகத்தை சமீபத்தில் படித்தேன். ரொம்ப அந்த ஹியூமர் கலந்து எழுதக்கூடிய ஆற்றல் இப்போ நிறைய பேருக்கு வரத்தே இல்லை. அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. கவுச்சின்னு ஒரு புத்தகம் கூரியரில் வருது. அதை பிரித்து படிக்கிறாரு. இவங்க அம்மா குறுக்க போகிறாங்க, டேய் தை அமாவாசை நான்வெஜ் எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி வருது. அப்புறம் இன்னொரு டாக்டர் ஞானசேகரன் அவருடைய திரைப்படத்தை குறித்து எழுதுறாரு. படிக்க படிக்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அவ்வளோ ப்ளஷர் ஆஃப் ரீடிங், அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட நகைச்சுவை ததும்பு எழுதக்கூடிய ஆற்றல் உள்ள அவருடைய வெங்கடேசனுடைய பேச்சை கேட்கவில்லை. நல்ல வேளையாக ஒளிப்பதிவு இருக்கிறது, அதை கேட்கலாம் என்று. இது முதல்ல இந்த புத்தகத்தை முதலில் பாராட்டியவர் நிமோஷினி. இந்த புத்தகத்தை என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்தேன். நெருங்கிய வட்டத்தில் தினந்தோறும் பழகி கொண்டிருக்கிற நெருங்கிய இலக்கிய ஆளுமைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். நிமோஷினிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே, அதாவது புத்தகம் என் கைக்கு வரத்துக்கு முன்னாலேயே
நிமோஷினி புக் பேரில் அந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிட்டார். வாங்கிட்டு அதை படிச்சுட்டு ஃபோன் பண்ணி பாராட்டினார். அவர்கிட்ட பாராட்ட வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவருக்கு ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருந்ததையும் சொன்னார். உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் குறித்து அதில் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை இது தவிர்த்திருக்கலாமேன்னு சொன்னார். நான் ஏன் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் அதுக்கான என்னுடைய விளக்கத்தை சொன்னேன். எனக்கு விவேகானந்தர் மீது ஏன் ஈர்ப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தில் ஒரு வாசகம்தான். அதில் விவேகானந்தர் சொல்கிறாரு, சங்கரர் கத்தியை விட கூர்மையான புத்தி படைத்தவர், ஆனால் அவர் ஒரு ஜாதி வெறியர் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அன்னைக்கு தான் நான் விவேகானந்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், அவருடைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஆக நிறைய கருத்துக்கள் உடன்பட்டு போகிறது. ஆனால் நிமோஷினி என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, விவேகானந்தரை யார் இப்பொழுது கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள், அந்த அரசியலை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆக கைப்பற்றி கொள்ள முடியாத ஒரு ஆளுமை என்று பார்த்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் மட்டும்தான் இருக்கார். அவரை யாராலையும் மாற்று கருத்துள்ளவர்களால் கைப்பற்ற முடியாது, அப்படி இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தை முதலில் முகநூலில் அது குறித்து ஒரு விரிவான விமர்சனத்தை எழுதியவர் நம்ம எழுத்தாளர் ஸ்ரீதர் வந்திருக்காரு. வானவன் அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல அற்புதமாக எழுதியிருந்தாரு. அவர் ஒரு அருமையான எழுத்தாளர். ஆனால் அவருடைய எழுத்துக்களை இங்கே யாராவது படித்திருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காதுன்னு. ஏன்னா அவர் புத்தகம் எதையும் வெளியில்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய புத்தகம் ஒன்று புக்கு அதாவது டிடிபி பண்ணி வானவன் கொடுத்தாரு கொரோனா காலத்தில் நினைக்கிறேன். அதை படித்தேன். இப்போ பிரமாதமான எழுத்து. அவருக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தலைமறைவு இயக்கங்கள், மக்கள் போராளிகள், அவர்கள் பட்ட பாடுகள் குறித்து விரிவான நூல் புதினங்கள் தமிழில் இல்லை. சிலது இப்போ கம்பிகளுக்கு பின்னா தியாகம் ஒன்று எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், தூக்குமர நிழல் எழுதியிருக்காங்க. இப்படி சில புத்தகங்கள் இருக்கு. ஆனால் இவர் நேரடி சாட்சியாக இருந்தவர். இவருக்கு பல விஷயங்கள் அதற்கு தெரியும். இன்றைக்கு புத்தகம் எழுதுவதல்ல, புத்தகம் வெளியிடுவது மிக எளிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. பதிப்பாளர் ஒருவர் தேவையே இல்லை, மிக குறைந்த செலவிலே நாமே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. எனவே ஸ்ரீதர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை சிந்திக்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று இங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அமிர்த சூர்யா பேசினாரு. எனக்கு இருக்கிற வருத்தெல்லாம், இவ்வளோ ஒரு திறமையை வச்சுட்டு ஏன் அவர் இன்னும் ஒரு பிஹெச்டி வாங்காமல் இருக்காரு அப்படின்றது தான். ஒரு புத்தகத்தின் மீது எத்தனை ஆழமான ஒரு திறனாய்வை நிகழ்த்த முடியும் என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. பல விஷயங்களை குறிப்பிட்டு காமிச்சாரு. இன்னொரு விஷயத்த சொன்னோம் இதுக்கு முன்னாலேயே, இந்த புத்தகம் எழுதணும்னு அப்படி நினைச்ச போதே முதல்ல அதுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தவர் நிமோஷினி சார் ஒரு தன்னம்பிக்கை நூல் குறித்து எழுதினார். அது மொழிபெயர்ப்பு நூல், அமெரிக்க எழுத்தாளரோ அல்லது மேற்கத்திய எழுத்தாளர் ஒரு எழுதின புத்தகம். அதில் ஒரு குறிப்பு இருக்குது சார், அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு கொடுத்தாரு. என்னென்னா, அமெரிக்கா வியட்நாமின் மீது போர் தொடுத்து அங்கே ஆதிக்கம் புரிந்து கொண்டிருந்த போது அந்த வியட்நாமிய போராளிகளுக்கு அது போதை மருந்து விநியோகம் செய்கின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயம். அது முக்கியமான விஷயம். அது அந்த போராளிகள் போதை மருந்துக்கு அடிமைப்பட வேண்டும் என்று அமெரிக்கா திட்டமிட்டு அதை செய்தது என்கின்ற குறிப்பு அந்த நூலில் இருக்கு. ஆனால் அந்த கருத்தை நான் பயன்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால், வியட்நாமில் முக்கியமான இடம் ஓசிமின் சிட்டி. அங்கதான் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு. அங்கதான் அந்த யுத்தக்களம், அதாவது அந்த சுரங்கப்பாதைகள் நோக்கி எங்கள் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாகவும் பிரான்ஸுக்கு எதிர்ப்பாகவும் அவங்க போர் நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. அது போக முடியாத காரணத்தினால், போகாத ஒரு விஷயத்தை நம்ம புனைந்து எழுதக்கூடாது, பொய்யாக எதுவுமே எழுதக்கூடாது. நம்முடைய அனுபவத்தில் நாம் அனுபவித்த, நாம் சந்தித்த விஷயங்களை மட்டும்தான் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தவிர்த்துட்டேன். அதை எழுதலை. அந்த இடத்துக்கு நான் போகலை. ஏன் போகலைன்றதையும் நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் தொடர்ந்து இன்னொரு முறை போவோம் அப்படின்னு கடைசியாக புக்கை முடிச்சிருக்கேன். சூர்யா ஒரு விஷயம் சொன்னார். அங்கே உரையாடல்கள் எல்லாம் அது கற்பனையா புனைவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அது புனைவில்லை, ஏறக்குறைய உண்மைதான். நித்திலம், அது என்னன்னா, நித்திலம் என்றால் முத்து என்று அறியாத அங்கே ஒரு கேரக்டர் எங்ககிட்ட இருந்தார்.
உதாரணத்துக்கு நம்ம அகநானூரை வந்து புலியூர் கேசிகன் எழுதும்போது தமிழ் அறிஞர்களை வந்து தொகுக்கும்போது ஒரு இதுக்கு வந்து நித்தில கோவை, இன்னொன்றுக்கு மணிமடை பவளம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் நித்திலம் என்ற சொல்லை அறியாமல் எங்கள் கூட வந்தவங்க இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த 18 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முனைவர். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொன்னோம். ஒரு 1998 மூபிபாவனுடைய படைப்புகள் குறித்து ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே திட்டமிட்டாங்க. நம்ம தமிழ் மணவாளனும் கவிஞர் பிரியமும் அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்தார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து என்னுடைய பெயரை பரிந்துரைத்தார்கள் மூபிபா கிட்ட. மூபிபா இருக்காரு, இல்லையே எழில் வந்து எழுத மாட்டாரு, ஏன்னா எனக்கு அவருக்கு சில கான்ட்ரவர்ஷியல் அதுக்கு முன்னால் நடந்திருக்கு, என்னை திமிர் பிடித்தவர் என்பது போல மூபிபா நினைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இவங்க வந்து இல்லை நாங்கள் சொன்னால் எழுதுவார் எழில் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி தான் அந்த மூபிபா வந்து என்னை கூப்பிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் என்னை அழைச்சிட்டு போய் அங்கே உட்காந்து பேசி தொடர்ந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்து அது ஒரு புத்தகமாக வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய அணிந்துரையில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் திறனாய்வுரையில் அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்துக்கு நம்ம தமிழும் வந்து ஒரு பின்னட்டையில் என்னை பற்றி ஒரு நல்ல குறிப்பெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேன். மூபிபா சொல்லியிருக்காரு, என்னமோ சொல்லுவார், சொன்னதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன், விட்டுட்டேன். அதை எப்படியோ கண்டுபிடிச்சி இதை ஏன் விட்டுட்டுங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். என்னென்னா அவர் கைடாக இருந்து அவர்கிட்ட பிஹெச்டி பண்ண மாணவர்கள் லிஸ்ட்டு அதை எழுதும்போது முனைவர் சம்பத்குமார் என்கின்ற பெயரை எப்படியோ தவிர்த்து விட்டு மறந்து போயிருக்கு. அதை நோட் பண்ணாமல் மறந்துட்டுருக்கேன். அப்போது மூபிபா சொன்னார், என்னிடம் பயின்ற ஆய்வு மாணவர்களில் மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த மாணவர், மிக அதிகமாக திராவிட இயக்க பற்று கொண்டவர் சம்பத்குமார், அவருடைய பெயர் இல்லைன்னா இந்த புக்கே வரக்கூடாது அப்படின்னார். அந்த சம்பத்குமார் பெயரை நாங்கள் எழுதினேன். அந்த சம்பத்குமார் தான் இந்த வியட்நாம் பயணக்குழுவின் தலைவர். அவர் தான் இட்டுட்டு போயிருக்கார். மிகச்சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர். இங்கே மாணவனுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் நம்ம கண்ணையாவோட நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை வந்து பேசியிருக்காரு. அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு டாக்டர் கண்மணின்னு ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்லாசிரியர் விருது பெற்றவங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 2 பேர் மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் 2 பேர் வந்தாங்க. ஒரு டிஓ அந்த கல்வி இயக்குனர் ஒருத்தர் வந்தார். எல்லாருமே பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் ஒரு ஒரு டாக்டர் ஒரு சின்ன பொண்ணு மட்டும், ஒரு 30 வயசு ஒரு பொண்ணு மட்டும் வந்தது. மற்ற எல்லாருமே வயசானவங்க தான், 60 வயதை கடந்தவர்கள். ஆக வந்து அந்த உரையாடல்கள் எல்லாம் முழுக்க நிஜம். கொஞ்சம் எழுதும்போது நம்முடைய புனைவோ அல்லது நம்முடைய வாசிப்பின் அனுபவமோ அதில் வெளிப்படும், அதை தவிர்க்க முடியாது. அப்படி வந்து ஆனால் நிறைய விஷயங்கள் உண்மைதான். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து மோதிரம் பற்றி சொன்னார். ஏன் என் கையில் 26 வருஷமாக நான் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், அதை இவர் பார்க்கலாம். அன்னைக்கு கட்டின மோதிரம் தான் அது, அந்த புத்தகத்தில் வருது இல்லையா. அது என்னென்னா ஒரு 2000 என்னுடைய மனைவி வந்து அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவங்க அந்த எண் கணிதம், நியூமராலஜி, அப்புறம் அந்த இது எல்லாத்துலேயும் நம்பிக்கை உண்டு. அதில் கொஞ்சம் நாலேஜ் கூட உண்டு. ஜாதகம் கூட பார்ப்பாங்க அவங்களே. அவங்க வந்து என்னை வந்து இட்டுட்டு போயிட்டு வாங்கும்போது அவங்களும் மீனராசி, நானும் மீனராசி, கனக புஷ்பராகம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கணும் போது நான் வாங்கவே மாட்டேனே. அந்த சேல்ஸ்மேன் என்ன தெரியுங்களா சொன்னான், சார் இந்த மோதிரம் போட்டால் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆகலான்ட்டான். அதை நான் நம்பணும்னோ இல்லையோ, அந்த கனக புஷ்ப ராகம் அப்படின்ற பேர் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது. முதன் முறையாக அப்போதான் கேட்குறேன். அப்போ வாங்கி போட்டது தான் அது. வந்து அந்த வியட்நாம்ல நித்தில கடையின் முன்னால் பேசும்போது என் கையை பிடிச்சி என்னுடைய நண்பர் கோவர்த்தனன் அவர் வந்து, நீ வந்து பேசுறது பகுத்தறிவு, நான் விரல மாட்டிக்கிறது கனக புஷ்ப ராகமானு கேட்டார். வியட்நாம்லேருந்து வெளியில் வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் முதல்ல கைட்டியா மனைவி கிட்ட கொடுத்து இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி கைட்டி கொடுத்தது தான். ஆக மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். இதில் என்னென்னா, இது 3 பேர் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன்னா ரொம்ப சிரமப்படவே இல்லை. போயிட்டு வந்தோம், பார்த்து எழுதணும். டாக்டர் கண்டிப்பாக மருத்துவ தியானம் சிரமப்பட்டு இருக்க மாட்டார், ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட். ஆனால் நம்ம அசோக் குமார்
அதிகமான நெடுமான் அஞ்சு குறித்து எழுதியிருக்காருன்னா அதற்கு மொழி அறிவு மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆய்வு அறிவு வேணும். வரலாறை புரட்டி, இலக்கியங்களை புரட்டி ஆய்ந்து 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 மிக நுணுக்கமான விஷயங்களை சேகரித்து எழுதியிருக்க வேண்டும். அப்படி ஒரு கனமான புத்தகத்தை தந்திருக்கிற அசோக் குமார் அவர்களுக்கு, ஏன்னா நான் இப்போ ஒரு வரலாற்று நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன், அதற்காக மிகவும் பல தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த இவர் எழுதுனதை பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பு ஏற்படுகிறது. அப்படி ஒரு கனத்த புத்தகத்தை எழுதிய அசோக் குமார் அவர்களின் அதியமான் நெடுமான் அஞ்சி புத்தகத்தோடு சேர்ந்து என்னுடைய புத்தகமும் இங்கே பேசப்பட்டது என்கின்ற பெருமையை தந்த வணக்கத்துக்குரிய நிமோஷினி அவர்களுக்கு, அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டம் வந்து 2 பேருக்கு தான் நடக்கிறதா இருந்தது. நம்ம அதியமான் நெடுமான் அஞ்சிக்கும் மருத்துவ தியானத்துக்கு தான் நடக்கிறதா இருந்தது. நிமோஷினி கிட்ட வந்ததும், நிமோஷினி இந்த புத்தகத்தை ஏற்கனவே வாசித்து இதன் மீது ஒரு நன்மதிப்பு வைத்திருந்த காரணத்தால் அவர் எழிலோட புத்தகத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகத்தையும் சேர்த்துக்கொண்டு இப்படி ஒரு அற்புதமான விழாவை எடுத்த பகிர்வு அமைப்பின் தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழ் மாணவன் அவர்களுக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு மிகவும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளருடைய ஏற்புரையின் மீது எந்த கருத்தும் தெரிவிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய கருத்து. புக்கை பற்றி தான் நம்ம பேசலாமே தவிர, அவங்க பேசின பிறகு அது மேலே எந்த கமெண்ட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக